மிஸ்டர் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு டீடாக்ஸ் எதனால பண்ணணும், யாரெல்லாம் டீடாக்ஸ் பண்ணணும், முக்கியமா இந்த 5 அறிகுறிகள் இருந்தா நீங்க கண்டிப்பா டீடாக்ஸ் பண்ணணும். ஸோ எப்படி டீடாக்ஸ் பண்றது அதை பத்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். டீடாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட உடம்புல கழிவுகள் முறையா வெளியேறது. ஆல்ரெடி நம்ம உடம்புல கழிவு நீக்க உறுப்புகள்லாம் இருக்கே. ஸோ நம்மளுடைய தோலே ஒரு முக்கியமான கழிவு நீக்க உறுப்பு தான். அதே மாதிரி நம்மளுடைய சிறுநீரகங்கள் நம்மளுடைய ரத்தத்துல இருந்து கழிவுகளை வெளியேற்றுது. நம்மளுடைய மலக்குடல் மூலமாக கழிவுகள் வெளியேறுது. ஆனாலும் கூட அன்றாடம் நம்ம உடம்புல அந்த வளர்சிதை மாற்றம் நடக்கும் போது சில வகையான கழிவு பொருட்கள் வெளியாகும். அதாவது ஆக்சிடேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை முறையா வெளியேற்றல அப்படின்னா நம்ம உடம்புல அது தேங்க ஆரம்பிச்சு சில அறிகுறிகளை உண்டாக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த 5 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா டீடாக்ஸ் பண்ணணும். ஸோ முதல் அறிகுறி என்னன்னா, செரிமான கோளாறு. எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்புசம் ஆகுது டாக்டர், மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, பசியே சரியா எடுக்கல, காலையில சாப்பிட்டேன்னா மதியம் வரைக்கும் வயிறு எப்பவுமே ஒரு மாதிரி நிறைஞ்ச மாதிரியே இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அடிக்கடி எனக்கு பசிக்குது, சில உணவுகள்லாம் நான் சாப்பிடும் பொழுது எனக்கு டயரியா மாதிரியான பிரச்சனை இருக்கு, அதே உணவு தான் என்னோட ஃப்ரெண்டும் சாப்பிட்றாங்க, ஆனா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல, ஆனா எனக்கு மட்டும் அடிக்கடி ஸ்டொமக் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு, ஸோ இதனால இன்ஃபெக்ஷன்ஸும் எனக்கு வருது அப்படின்னா உங்களோட உடல் கழிவுகளை வெளியேற்றது முயற்சி பண்ணுது, ஆனா முடியல. சோ அததான் இந்த மாதிரியான அறிகுறிகளா உங்களுக்கு காமிக்குது. சோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்பவுமே ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா தான் டாக்டர் நைட்ல தூங்குறேன், ஆனா காலையில எழுந்திருக்கும் போது எனக்கு டயர்டாவே இருக்கு, டே டைம்ல கூட எப்பெல்லாம் ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அப்படிங்கறதான் தோணுது, முக்கியமா சாப்பிட்ட பிறகு ரொம்பவே மந்தமாவே நான் இருக்கேன், சோ உடம்பு ஃபுல்லாவே ஒரு டயர்ட்னஸ் எப்பவுமே எனக்கு இருக்கு, நல்லா ரெஸ்ட் எடுத்த பிறகு ஒரு டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னா உங்க செல்கள் எல்லாமே இந்த கழிவுகளை வெளியேற்ற முடியாம ஆக்சிஜன் பற்றாக்குறையினால அது டயர்ட்னஸ் உண்டாக்குது. சோ அந்த மாதிரி நிலைகளையும் உங்களுக்கு டீடாக்ஸ் கண்டிப்பா தேவை. மூன்றாவதா மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கு டாக்டர். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் அதிகமா பதட்டப்படுறேன், அதே மாதிரி அதிகமா நான் கோபப்படுறேன், சில சமயங்கள்ல எல்லாம் என்ன காரணம்னே தெரியாம நான் ரொம்ப டல்லாவே இருக்கேன், ஒரு மாதிரி டிப்ரெசிவான ஃபீலிங் இருக்கு. சோ எனக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா ரொம்ப டிப்ரெசிவா ஃபீல் பண்றேன். சின்ன விஷயம் கூட என்னோட கோபத்தை அதிகமா தூண்டி விடுது. சாதாரண ஒரு டிராபிக் எனக்கு பிளாக் ஆச்சுன்னா கூட பிரச்சனை எனக்கு மைண்டுக்குள்ள காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கு. சோ இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா சோ உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் மூளைக்கு தேவையான இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை கரெக்டா கொடுக்கல, ஹாப்பி ஹார்மோன்ஸ் கரெக்டா கொடுக்கல. ஸோ இதனால ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கொஞ்சம் அதிகமாகி உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கு, டிப்ரெஷன் மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க டீடாக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி எப்பவுமே ஏதாவது ஒரு உடல் வலி இல்ல தலைவலி எனக்கு அடிக்கடி இருக்கு டாக்டர். ஸோ எனக்கு என்ன காரணமே தெரியாது, காலையில் எழுந்திருக்கும் போது நல்லா தான் எழுந்திருப்பேன், ஈவினிங் ஆக ஆக எனக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிடும், ஏதாவது ஒரு மாத்திரை போட்டாதான் எனக்கு அந்த வலி குறையும். சில சமயங்கள்ல அந்த கழுத்துல ஒரு வலி இருக்கிறதோ இல்ல இடுப்புல வலி இருக்கிறது, குதிங்கால வலி இருக்கிறது, இது மாதிரி ஏதாவது ஒரு வலி இருந்துட்டே இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது உங்க உடம்புல இந்த கழிவுகள் தேங்கி அதை வெளியேற்ற முடியாம உங்களுடைய தாதுக்கள், அதாவது சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எண்பு, மூளை, சுக்கிலம் சொல்லுவோம், இதெல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த தாதுக்கள், இதுல ஏதாவது பலகீனங்கள் இருக்கு அப்படின்னா அங்க வலிகளை உங்களுக்கு உண்டாக்கும். சோ அப்பவும் நீங்க கண்டிப்பாக டீடாக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். கடைசியா உங்க ஸ்கின்ல ஏதாவது பாதிப்பு இருக்கு, தொடர்ந்து முகத்துல பிம்பிள்ஸ் இருக்கு டாக்டர், சோ ஸ்கின் ரொம்ப ட்ரையாவே இருக்கு, பாதம் ரொம்ப வறட்சியா இருக்கு, என்னோட தலையில பொடுகு ரொம்ப வருஷமா இருக்கு, அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கு, எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகள், கரப்பான் மாதிரியான பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ரத்தம் கழிவுகளை வெளியேற்ற முடியாம ரொம்பவே சிரமப்படுது, அதனாலதான் உங்களுக்கு அது தோல் நோய்களா வெளிப்படுது அப்படிங்கிறது அர்த்தம். சோ இந்த அறிகுறிகள்லாம் நான் சொன்ன இந்த 5 அறிகுறிகள், செரிமான மண்டலத்துல உங்களுக்கு பாதிப்பு இருக்கு, ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்றீங்க, உடம்புல ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு, மூட் ஸ்விங்ஸ் இருக்கு, ஸ்கின்ல சேஞ்சஸ் இருக்கு, இந்த 5 அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க டீடாக்ஸ் பண்ணணும். ஸோ டீடாக்ஸ் பண்றதுக்கு மிக முக்கியமான உறுப்பு நம்மளுடைய கல்லீரல் தான். கல்லீரலோட செயல்திறன் யாருக்கெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கோ ரொம்ப ஈஸியா உங்க உடம்புல கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஜூஸை நீங்க ரெகுலரா காலையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கல்லீரல் கழிவுகளை வெளியேற்ற ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, 10 புதினா இலைகள், ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி, இதை எல்லாத்தையும் நீங்க அந்த நெல்லிக்காயோட விதைகளை நீக்கிட்டு சின்ன
சின்ன தான் வந்து கட் பண்ணி இஞ்சி அது கூட புதினா சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து தண்ணி விட்டு அரைச்சிடுங்க. இது கூட ஒரு அரை எலுமிச்சை சாறும் வந்து விட்டுட்டு வடிகட்டி இது கூட 1 லிட்டர் தண்ணீர் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிடும். இதை காலையில வெறும் வயித்துல எழுந்த உடனே நீங்க பிரஷ் பண்ணிட்டு அந்த 1 மணி நேரத்துக்குள்ள இந்த 1 லிட்டர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க முடியுமான்னு பாருங்க. நெல்லிக்காய் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்குது. மிக முக்கியமாக இது கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது. ஸோ நம்ம ஔவையார் பாட்டி சொன்ன மாதிரி தான் இது ஆயுட்காலத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. எப்படின்னா கல்லீரலை வந்து பாதுகாத்து டீடாக்சிஃபிகேஷன் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால. ஸோ இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம ஜூஸ் ஆக்கி எடுத்துக்கிறோம். அது கூட இஞ்சி, இது செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாம இஞ்சியும் பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தான். புதினா வந்து மனதுக்கு ஒரு இதமான ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். அதே மாதிரி வயிற்றுல தேங்கி இருக்கக்கூடிய வாயுக்களையும் வந்து வெளியேற்றும். ஸோ இது கூட எலுமிச்சை சாறு சேர்க்கிறோம். எலுமிச்சை சாறு ஒரு பெஸ்டா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, வைட்டமின் சி சத்து இருக்கிறது மட்டும் இல்லாம பித்தத்தை குறைக்கக்கூடியது. ஸோ நெல்லிக்காயும் சரி, அதே மாதிரி வந்து எலுமிச்சையும் சரி, சித்த மருத்துவத்துல பித்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த 2 விஷயத்தையுமே வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காலை நேரத்திலே நம்ம வந்து இந்த எலுமிச்சை சாறு சேர்த்து எடுத்துக்கும் போது நமக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, சரியான இரவு தூக்கம் இல்லாதனால உடம்புல பித்தம் வந்து அதிகரிக்கிறது, ரொம்பவே வந்து ஒரு மாதிரி டயர்டா இருக்கிறது, இது எல்லாமே வந்து பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய அறிகுறிகள் தான். ஸோ நீங்க எலுமிச்சை சாறு, நெல்லிக்காய், அது கூட இஞ்சி, புதினா இதெல்லாம் சேர்த்து அந்த ஜூஸை ஒரு 1 லிட்டர் வரைக்கும் நீங்க வந்து நல்லா டைலூட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த டைலூட் பண்றதுனால உங்களுக்கு வந்து ஆசிடிட்டிலாம் வந்து அக்ரவேட் ஆகாது. நீங்க அப்படியே ஜூஸ் எடுத்தாதான் ஒரு சிலருக்கு அக்ரவேட் ஆகும். அதே மாதிரி நெல்லிக்காயில நல்ல ஒரு துவர்ப்பு சுவை, புளிப்பு சுவை, ஸோ இந்த சுவையெல்லாம் இருக்கிறதுனால அது உங்களோட வயிற்று பகுதியிலையும் வந்து கழிவுகளை வெளியிடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது. ஸோ இந்த ஒரு ஜூஸை காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கோங்க. ஒரு வாக்கிங் போறீங்க, இல்ல ஒரு ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா இதை ஒரு வாட்டர் பாட்டில எடுத்துட்டு போய்க்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும், டீடாக்சிஃபிகேஷனும் வந்து பண்ணும், கல்லீரலை புதுப்பிக்கிறதுனால உங்களோட இந்த எல்லா சிம்டம்ஸுமே வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ உடம்பு பலகீனமா இருக்கு, செரிமான கோளாறுகள் வந்து இருக்கு, ஸ்கின்ல சேஞ்சஸ் வந்து இருக்கு, மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குன்னா டீடாக்ஸ் பண்ணணும்னு அவசியம். டீடாக்ஸ் பண்றதுக்கு நான் சொன்ன இந்த நெல்லிக்காய், எலுமிச்சை, அது கூட வந்து இஞ்சி, புதினா, இந்த ஒரு ஜூஸை காலையில வெறும் வயிற்றுல எடுங்க. கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்க பாடி ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா மாற ஆரம்பிக்கும். இது கூட வருஷம் ஒரு முறை 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சையும் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு நோய் வராம இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறையும் பேதிக்கு மருந்து எடுத்துக்கோங்க. நோய் நிலை இருக்கு அப்படின்னா அந்த நோய்க்கான சிகிச்சையில முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது டீடாக்சிஃபிகேஷன் தான். ஸோ அதை தான் வந்து நம்ம 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சையாவோ, இல்லை ஒரு நாளைக்கான பேதி சிகிச்சையாகவோ, இல்லை ஒரு சில வயதான நபர்களுக்கு ரெகுலரா டெய்லி எடுத்துக்கிற மாதிரியான சில டீடாக்சிஃபிகேஷன்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி சிகிச்சை முறைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோய்கள் வராம ஆரோக்கியமான ஒரு நபரா வந்து இருக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது அவசியங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் டீடாக்சிஃபிகேஷனா என்னன்னே தெரியல டாக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு தெளிவான விளக்கங்கள் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுக்கும் நான் சொன்ன அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டீடாக்சிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.